ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு, சப்தஸ்வர தேவதைகளுக்கு சாபமிட்டது யார்? நல்ல குரல் வளம் இசைஞானம் பெறுவதற்கு கல்வி கடவுள் ஆகிய சரஸ்வதி தேவி வணங்குவது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நல்ல குரல் வளம் இசைஞானம் வேணுங்கிறவாலாம் சரஸ்வதி தேவி வணங்குவார். அப்புறம் சப்த தேவதைகளையும் வணங்குவார், சப்தஸ்வர தேவதைகள். ஆனால் அந்த சப்தஸ்வர தேவதைகளுக்கு ஒரு தடவை சரஸ்வதி தேவியால் ஒரு சாபம் விடப்பட்டது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஒலி, ஸ்வரங்கள் எல்லாமே சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஸ்வரங்களிலிருந்து தோன்றிய அந்த 7 சுரங்களினுடைய அடிப்படையில் தான் பல வகையான ராகங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. உலகமே இந்த ஸ்வரங்களுக்கு அதாவது இசையால் மயங்காதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஸ்வரங்களின் இசையிலால் தான் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் என்னன்னாக்கா, இந்த ஸ்வர தேவதைகளுக்கெல்லாம் ஒரு கர்வம் வந்துடுறதுதான். அதாவது என்னன்னாக்கா, அதாவது ராவணன் வாசித்த சாமாகானத்தை கேட்டு தான் சிவபெருமான் கூட தன்னுடைய மனதை பறிகொடுத்தார். அதனால நாம் தான் மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஆணவம் அந்த ஸ்வர தேவதைகளுக்கு வந்துதான். இத்தகைய கர்ப்பம் கொண்ட இந்த ஸ்வர தேவதைகளின் கர்வத்தை அடக்கிறதுக்கோசரம் கலைவாணி என்ன சாபம் விட்டுறானாக்கா, இனி யாராயும் உங்களை ஸ்வரங்களால் கவர முடியாது, உங்கள் ஸ்வரங்கள்லாம் பயனற்று போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாளாம். சரஸ்வதியினுடைய சாபம் பெற்ற இந்த ஸ்வர தேவதைகள்லாம் ஊமையாயிடுறதாம். அப்புறம் தங்களுடைய தவற்றை உணர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் இந்த சாபத்துக்கு விமோசனம் பெறத்துக்கோசரம் வேண்டிக் கொள்கின்றனர். சிவபெருமானும் அவர்களுக்கு ஒரு உபாயம் சொல்றாரு. அதாவது பூலோகத்துல தென் கைலாயம் அப்படின்னு போற்றப்படுகிற இந்த திருச்சி மலைக்கோட்டையில அமர்ந்திருக்கும் உச்சி பிள்ளையாரை வழிபட்டு கிரிவலம் வரும் பாதையில இந்த உச்சி பிள்ளையாரை நோக்கி இன்னொரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி அதை வழங்கினானாக்கா உங்களுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அதனால நீங்கள் மீண்டும் சப்த ஸ்வரங்களை ஒலிக்கும் சக்தியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருள்றாரு. அதன் பேரில் திருச்சி மலைக்கோட்டையின் வடக்கு பகுதியில் உச்சி பிள்ளையாரை தரிசிக்கும் வகையில் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து உச்சி பிள்ளையாரையும் வணங்கி 7 ஸ்வரங்களும் சாப விமோசனம் பெற்றனராம். சிவபெருமான் கூறியபடி கிரிவல பாதையில் 7வது விநாயகரை சப்த ஸ்வர தேவதைகள் ஸ்தாபிதம் செய்ததால் இந்த விநாயகர் கோவிலுக்கு பெயர் சப்தபுரீஸ்வரர் கோயில் அப்படின்ற பேர் வந்தது. இது எங்கே இருக்குன்னாக்கா, இந்த திருச்சி மலைக்கோட்டை கிரிவல பாதையில் ஆண்டார் வீதியில் தான் இந்த விநாயகர் கோவில் இருக்கு. இந்த விநாயகரை தரிசிப்பதால் இந்த மலை ஏறி உச்சி பிள்ளையாரை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி நடிகை இருக்கக்கூடிய ஒற்றுமை பலப்படும். இந்த விநாயகருடைய சந்நிதியில் இசை கலைஞர்கள் வணங்கினா நல்ல குரல் வரம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மந்த புத்தி உள்ள குழந்தைகள், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இந்த சப்தபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கு அமர்ந்து அந்த விநாயகரை வழிபட்டு அந்த தீர்த்த பிரசாதத்தை பருகினால்கா அவளுக்கு நல்ல குணம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் சப்தஸ்வர தேவதைகள் சாபம் பெற்ற கதை. மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.